திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா. உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி பேசுகிறவன் தான் நல்ல பேச்சாளர். பங்கு சந்தையில் போடுவதற்கு என் கையில் ஒரு பணமும் இல்லை. ஹர்ஷத் மேத்தாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. மாற்றுத்திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார். அப்போது அவர் சிறையில் இருக்கிறார். மக்களை மூட நம்பிக்கைகளுக்குள் ஆழ்த்துவது, அதிலிருந்து மக்கள் எப்போது விடுபடுகிறார்களோ அப்போதுதான் திராவிடம் வென்றது என்று பொருள். உதயநிதி உங்களை எல்லாம் விட வயதில் குறைந்தவர், அவரை நீங்கள் பாராட்டலாமா என்று சில புத்திசாலிகள் கேட்கிறார். TKS பார்த்து கேட்டாரு, சுபவி உங்க கட்சிக்கு உள்ள இருக்காரா வெளியே இருக்காரான்னு கேட்டார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என் உரையை தொடங்குவதற்கு முன்பு அண்ணன் தென்னவனிடத்திலும் அருமை நண்பர் குணா அவர்களிடத்திலும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து பல திருமண நிகழ்ச்சிகள், அதுவும் நம்முடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்களுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். எனவே தொடர்ந்த சுற்றுப்பயணம் சிவகங்கையில் தொடங்கி மானாமதுரை, தேவகோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை வரைக்கும் சென்று மாலை 6 மணிக்கு தான் தென்னவன் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். எனவே அவரை சிரமப்படுத்துகிறோமே என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவர் இல்லை என்றால் இந்த விழா சிறக்காது என்பதால் அவர் வர வேண்டும் என்கிற எங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவருக்கும் அதே போல் திருச்சியிலிருந்து திரும்ப வந்திருக்கிற நம்முடைய துணை மேயர் குணா அவர்களுக்கும் ராமநாதபுரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டு இப்போது நாளைக்கு பயிற்சி வகுப்புக்காக கொடைக்கானலுக்கு சென்று கொண்டிருக்கிற தோழர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. தோழர் இக்லாஸ் அவர்களும் சொக்கலிங்கமும் இந்த 2 புத்தகங்களில் ஒன்றை பற்றி ராஜீவ்காந்தி பேசுகிறார், திராவிடம் என்றது பற்றி IP செந்தில் பேசுகிறார். எனவே நீங்கள் பங்குச்சந்தை மோசடிகள் பற்றி பேச வேண்டும் என்றார்கள். நான் சரி என்றேன். என்ன ஒரு சிக்கல் என்றால், பங்குச்சந்தை மோசடி என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்களும் எந்த நம்பிக்கையிலே கொடுத்தார்கள் என்றால், தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி பேசுகிறவன் தான் நல்ல பேச்சாளன். என்னை நல்ல பேச்சாளன் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடும். ஆனாலும் இது நல்ல புத்தகம் என்பதற்கு ஒரு சான்று என்ன என்றால், படித்து பார்த்த பிறகு எனக்கும் கொஞ்சம் புரிந்தது. எனக்கு அதற்கு முன்னால் எனக்கு பங்குச்சந்தைக்கு ஏன் நீங்கள் போனதில்லை, பங்குச்சந்தையில் போடுவதற்கு என் கையில் ஒரு பணமும் இல்லை. எனவே பங்குச்சந்தையில் எந்த தொடர்பும் இல்லை. இருந்தாலும் இந்த புத்தகத்தை படித்த பிறகு ஹர்ஷத் மேத்தா என்கிற பெயர் தெரியும். சித்ரா ராமகிருஷ்ணன், அந்த சுப்பிரமணியம், ஆனந்த் சுப்பிரமணியம், இவர்கள் பெயர்கள் தெரியும். அதானியை எல்லோருக்கும் தெரியும். எனவே படித்து பார்த்தபோது பல இடங்கள் புரிந்தது. என்றால் தெரியாத ஒருவனுக்கு தெரிய வைப்பது தான் நல்ல புத்தகத்தின் அழகு என்றால் சொக்கலிங்கம் நல்ல புத்தகத்தை தந்திருக்கிறார் என்று பொருள். சொக்கலிங்கம் நிறைய படிக்கிறவர். வைரமுத்து எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருக்கிறவர். நான் இந்த பங்குச்சந்தை மோசடிகள் பற்றி பேசிவிட்டு திராவிடம் வென்றது பற்றியும் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும். நான் முதலிலேயே சொன்னேன், இன்று காலையிலே இருந்து அத்தனை திருமணங்கள் நாடு முழுவதும், இன்னும் சில நாள்களில் ஆவணியில் கடைசி முகூர்த்தம் ஒன்று வருகிறது என்றார்கள். ஆவணி கடைசி முகூர்த்தத்துக்கு பிறகு நாட்டில் திருமணம் ஆகாதவனே இருக்க மாட்டான் போல இருக்கிறது. ஒருவர் சொன்னார், இது ஒரு சிறப்பு விசேஷமான முகூர்த்தங்க, விட்டால் கிடைக்காது என்று சொல்லி அவருடைய ஆர்வத்தை பார்த்தால் 12 வயது பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் போல. ஏன்னா முகூர்த்தம் கிடைக்காதுன்னு. அந்த முகூர்த்தம் என்பது என்ன என்பதையும் திராவிடம் வென்றது என்பது தொடர்பாக நான் சொல்லி நிறைவு செய்வேன். பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் நண்பர்கள் வந்திருக்கிற காரணத்தால் நான் ஒரு 15 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு சில செய்திகளை பேசுகிறேன். ஒன்று, ஹர்ஷத் மேத்தா என்கிற பெயர் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஹர்ஷத் மேத்தா எப்படி மோசடி செய்தார் என்பதை தாண்டி
அர்ஷத் மேத்தாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று எனக்கு படித்து முடித்த பிறகு தோன்றிற்று. நீங்கள் அச்சப்படலாம். அர்ஷத் மேத்தாவிடமிருந்து அவரே ஒரு மோசடி பேர்வழி. அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் செய்த மோசடி பற்றி இந்த புத்தகம் படித்த பிறகுதான் எனக்கு ஓரளவு புரிந்தது. அதாவது இன்றைக்கு இருப்பது போல கைபேசிகள் கணிப்பொறிகள் இல்லாத அந்த காலத்தில் என்ன நடக்கிறது, ஒவ்வொன்றையும் பத்திரங்களை கொண்டு போய் அங்கே கொடுப்பது, பணமாக வாங்கி இங்கே கொடுப்பது என்று இருக்கிற போது அவர் எழுதுகிறார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பத்திரம் இருக்கிறது, பணம் தேவைப்படும். ஆனால் பஞ்சாப் நேஷனல் பேங்கில் பணம் இருக்கிறது, பத்திரங்கள் இல்லை. எனவே இந்த பத்திரங்களை அங்கே கொடுத்து அந்த பணத்தை இங்கே வாங்கி கொடுப்பதற்கு இடைத்தரகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இது வங்கிகளே செய்துவிட்டு போயிருக்கலாம். இடைத்தரகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நான் ரொம்ப சுருக்கமாக எனக்கு புரிந்த அளவில் நான் சொல்லுகிறேன். அதில் எங்கே சிக்கல் வந்தது என்றால், இந்த 100 கோடி பெருமானமுள்ள பத்திரங்களை அங்கே கொடுத்து அவர்கள் தருகிற பணத்தை இங்கே கொடுப்பதற்கு 14 நாள்கள் இடைவெளி உண்டு. 14 நாள்கள் எடுத்துக்கொள்ளலாம். அர்ஷத் மேத்தா என்ன செய்தார் என்றால், அந்த 14 நாள்களில் இந்த 100 கோடி ரூபாயை பங்குச்சந்தையில் முதலீடு செய்தார். ஆனால் எப்பவுமே தப்பு செய்கிறதுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வேணும். 14 நாளில் இவ்வளவு செய்ய முடியாது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். என்றைக்கும் எப்போதும் ஒருவன் உண்மை பேசுகிறவன் இயல்பாக பேசலாம். பொய் பேசுகிறவனுக்கு ரொம்ப நினைவாற்றல் வேணும். என்ன முந்தா நாள் அப்படி சொன்னியன்னு கேட்பான். உண்மை சொல்லுகிறவன் எப்போது கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவான். இந்த பொய் சொல்லுகிறவன் நாம் இதற்கு முன்னால் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தவறு செய்வதற்குத்தான் அறிவு மிக தேவைப்படும். அதனால்தான் நம்ம நாட்டில் படித்தவன் தான் ரொம்ப பேர் மோசமாக தப்பு பண்ணுறான். அவர்களில் மிக கெட்டிக்காரன் இந்த அர்ஷத் மேத்தா. அந்த 14 நாள்களுக்குள் அந்த 100 கோடி ரூபாயை முதலீடு பங்கு தொகையிலே பங்கு சந்தையிலே முதலீடு செய்து பணம் வந்தது. அடுத்தது அந்த ஒரு குறுக்கு புத்தி வேலை செய்தது. இந்த பணத்தை வாங்கி செய்வதை விட இந்த ரசீதை விட போலி ரசீது தயாரிப்பது, போலி ரசீதை கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்குவது, எந்த விதமான அது 14 நாள் இல்லை, அதை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்படித்தான் அந்த மோசடியின் தொடக்கம் இருந்தது. அது பல ஆயிரம் கோடிகளுக்கு அந்த மோசடி வளர்ந்தது. இதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்றால், அர்ஷத் மேத்தா 1954 பிறந்தார். 2001 இறந்து போனார். இறந்து போகும்போது அர்ஷத் மேத்தாவுக்கு வெறும் 47 வயது. 47 வயதில் இந்த பங்கு சந்தைக்குள் அவர் தரகராக எப்போது வந்தார்? 1987. இறந்து போவதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அவர் மீதான வழக்குகள் நடைபெற்றன. மொத்தம் 27 கிரிமினல் வழக்குகள். அவற்றுள் 4 வழக்குகளில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறை தண்டனை வழங்கப்பட்டு சில மாதங்களில் மாரடைப்பில் அவர் இறந்து போனார். எனவே 47 வயதில் அவர் இறந்தார். அதற்கு முன்னால் 9 ஆண்டுகள் தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு வழக்குகளுக்காக அலைந்தார். எனவே 38 வயதிலிருந்து அவர் வாழ்வில் நிம்மதியாக இல்லை. எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், பல்லாயிரம் கோடி ரூபாயை அவர் சேர்த்திருக்கலாம். ஆனால் அவரால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தது என்று பொருள். அர்ஷத் மேத்தாவுக்கும் பொருந்தும், அலெக்சாண்டருக்கும் பொருந்தும். அலெக்சாண்டர் 36 வயதில் இறந்து போனான். அதில் 17 ஆண்டுகள் போர்க்களத்தில் நின்றான். நான் எப்போதும் கேட்கிற கேள்வி, 36 ஆண்டுகளில் 17 ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தான் என்றால் எப்போது அலெக்சாண்டர் வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே அர்ஷத் மேத்தா பணம் செய்வதில், அதற்காக அலைவதில் கடைசியாக அந்த 4 வழக்குகளில் தண்டனை, மீதம் 23 வழக்குகள் அவன் கண்களுக்கு முன்னால் நிற்கின்றன. அர்ஷத் மேத்தாவுக்கு மாரடைப்பு வந்தது, இறந்து போய்விட்டான். நம்மிடத்திலே கோடிக்கணக்கான பணம் இல்லை, ஆனால் யாருக்கு நிம்மதியாக வாழ தெரிகிறதோ அவனே உண்மையான கோடீஸ்வரன் என்பதை அர்ஷத் மேத்தாவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை எல்லா இடங்களிலும் சிதறி கிடக்கிறது. இப்படி வாழக்கூடாது என்பதை அர்ஷத் மேத்தாவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ராஜீவ்காந்தி பேசுகிற போது
இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒருவன் மாற்றுத்திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார். இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். செப்டம்பர் 20 வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார். ஏன் என்று கேட்டார்கள். அது அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. ஒரு மந்திரம் சொன்னால் நீந்தலாம், ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்றார். ஆனால் அவர் விமானத்தில் தான் வந்தார், பறந்து வரவில்லை. கவனிக்க வேண்டும். எங்கே அவருக்கு அறிவியல் தான் பயன்பட்டது, மந்திரம் பயன்படவில்லை. மந்திரம் சொன்னா பறக்கலாம்ல, ஆஸ்திரேலியாவுக்கு நீ பறந்து தானே போகணும், என்னத்துக்கு அங்கேருந்து விமானத்தில் வர்ற? எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை மூட நம்பிக்கைகளுக்குள் ஆழ்த்துவது, அதிலிருந்து மக்கள் எப்போது விடுபடுகிறார்களோ அப்போதுதான் திராவிடம் வென்றது என்று பொருள். திராவிடம் வெல்லும் என்று கூட இல்லை. வைரமுத்து அவருக்கு இருக்கிற ஒரு ஊக்கம், ஒரு விருப்பத்தின் காரணமாக திராவிடம் வெல்லும்னு கூட சொல்லலைங்க, திராவிடம் வென்றதுன்ட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி 26 வருஷம், 47 சுதந்திரம் வந்தது, 21 பாரதி இறந்து போனார். ஆனால் அடைந்து விடுவோம் என்று பாரதியார் சொல்லல, அடைந்து விட்டோம் என்று. அதுபோலத்தான் வைரமுத்துவுக்கு இருக்கிற ஒரு உள் வேகம், இந்த மண்ணில் திராவிடம் வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம், திராவிடம் வென்றது என்றே அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். முதல் கவிதை சுயமரியாதை ஒப்பந்தம், ஐயா பெரியார் பற்றியது. இறுதி கவிதை உன்னால் முடியும், தம்பி உதயநிதி பற்றியது. உதயநிதி உங்களையெல்லாம் விட வயதில் குறைந்தவர், அவரை நீங்கள் பாராட்டலாமா என்று சில புத்திசாலிகள் கேட்கிறார்கள். எங்கள் பிள்ளையை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது? நாங்கள் தான் பாராட்டுவோம். நீ பாராட்டுவதா வேண்டாமா என்பதை நீ முடிவு செய்யலாம். நான் யாரை பாராட்டுவது என்று எனக்கு நீ வகுப்பெடுக்க முடியாது. அறிஞர் அண்ணா அவர்களின் காலத்தில் ஜிபி சோமசுந்தரம் என்று ஒருவர் இருந்தார். அண்ணனுக்கு தெரியும், இளைய பிள்ளைகளுக்கு தெரியாது. வாஜ்பாய் இடத்துல தான் அண்ணா சொன்னார். வாஜ்பாய் கேட்டார், உங்க எல்லாமே உங்க கட்சியில சின்ன சின்ன பையங்களான்னு கேட்டார். ஆக உண்மையாகவே திமுக கழகம் தொடங்கும் போது அண்ணாவை தவிர தனியாக திமுகவுக்கு இளைஞரணி தேவைப்படவில்லை. காரணம், திமுகவே இளைஞரணி தான். அண்ணாவுக்கு வயது 40 தொடங்கும் போது, நாவலருக்கு 27, 26, 22, எல்லோரும் 30 வயதுக்கு கீழே. யாருமே ஒரு வயதானவர்கள் இல்லையா என்கிற போது அண்ணா ஜிபி சோமசுந்தரத்தை அறிமுகப்படுத்தி, என்னை விட வயதில் மூத்தவர், இவரும் எங்கள் கட்சி தான் என்று சொன்னார். ஆனால் ஜிபி சோமசுந்தரமும் அண்ணாவைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார், அண்ணாவைத்தான் பாராட்டினார். வயது எல்லாவற்றுக்கும் குறுக்கே நிற்க முடியாது. சில பேர் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா, நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள்னா நான் தான் வயசில் மூத்தவன், தம்பி வந்து எங்கிட்ட, அதாவது உனக்கு கூட்டணி வேணும், அதை நேர சொல்லி தொலைகிறது தானே, அதுக்கு தம்பி வந்து பேசணும்னா அதில் ஒரு கௌரவம் பார்க்குற மாதிரி வயது பார்க்கவில்லை, நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். எங்கே சிக்கல் இருக்கிறதுனா, திராவிடம் எப்போது வெல்லும்? தேர்தலில் வெல்லும், நாம் அறிவோம். ஆனால் அதையும் தாண்டி திராவிடம் மிகச் சரியான வெற்றியை பெற வேண்டும் என்றால் மக்கள் மனங்களில் வெறும் மூட நம்பிக்கைகள் இருப்பதை களைந்து என்றைக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் திராவிடம் வென்றது என்று பொருள். அதுதான் கருப்பு சட்டையினுடைய வேலை. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ராஜீவ்காந்தி பேசுகிற போது சொன்னார், நம்முடைய அண்ணன் தென்னவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு 10 நிகழ்ச்சிக்காவது போயிருப்பார்னு. அண்ணன் சொன்னாங்க 30ன்னு. காலையில் இருந்து ஒரு 30 நிகழ்ச்சி ஒருவர் போய் வருவது பெருமையா தண்டனையானே சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் எந்த பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாத காரணத்தால் எல்லாத்துக்கும் போயாகணுங்கிற கட்டாயம் இல்லை. திமுக கழகத்தில் எல்லா மதிப்பும் எனக்கு உண்டு, எந்த தொல்லையும் எனக்கு இல்லை. ஏன் வரலன்னு என்னை யாரும் கேட்கவே மாட்டாங்க, நினைச்சா போகலாம். ரொம்ப வசதியான வாழ்க்கை உள்ள. ஒரு முறை இவரே கேட்டார், பிஜேபியில் இன்றைக்கு ஆளுநராக இருக்கிற எல் கணேசன் அவர்கள், அவர், நான், டிகேஎஸ் இளங்கோவன் எல்லோரும் ஒரு விழாவில் உட்கார்ந்துருக்கிற போது டிகேஎஸை பார்த்து கேட்டார், சுபவி உங்கள் கட்சிக்கு உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரான்னு கேட்டார். டிகேஎஸ் கேட்டார், அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் அவர் கேட்டார் என்றால், திமுக கழக பேச்சாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுகிற முடிப்போர் வீரர்கள் நாள்லையும் நான் இருப்பேன். வெறும் திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லாமல் தோழமை கட்சிகள் மட்டும் இருந்தால் அதையும் என்னை கூப்பிடுவாங்க.
இதில் எனக்கு ஒரு பெரிய வசதி இருக்கிறது. அது வசதி மட்டுமல்ல. எதற்காக என்றால், ஒரு முறை நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தலைவர் கலைஞர் அவர்களே கேட்டார். ஆம்பூரிலிருந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர்கள் திமுக கழகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அன்றைக்கு அறிவாலய மேடையில் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். தலைவர் இருந்தாங்க, தளபதி, அந்த செல்லப்பாண்டியன் அவர் தான் எல்லோரையும் அழைத்து வந்தார். அவரும் மேடையில் இருந்தார். நான் கீழே இருந்தேன். ஐயா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. நீ தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்த, நீ மேடையில் உட்காருன்னு. ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தலைவர் என்கிட்ட கேட்டாங்க, நீ இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கிற, நீ ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறேன்னு கேட்டார். ஐயா நான் உங்களோட தானே இருக்கிறேன்னு. நீ என்னோட தான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா நீ உறுப்பினர் இல்லைங்கிறது ஒன்று சிக்கலாக இருக்கேன்னார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுகிற உரிமையை விட இன்னொரு நாற்காலியை நீங்களே தர முடியாது. உண்மையாக தர முடியாது. நான் அப்படித்தான் கருதினேன். எதற்கு என்றால், கட்சிக்குள் போய்விட்டால் நான் கட்சி பணிகளை கூடுதலாக செய்யணும். எனக்கு கட்சி பணிகளை விட கருத்து பணிகளை செய்வதற்கு கூடுதல் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிற வசதிக்காகத்தான் வெளியில் இருக்கிறேன். அதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படையான நோக்கம், வேறொன்றும் இல்லை. இந்த முகூர்த்த நாள் என்பது யாரோ சொல்லி நம்ம மூளையில் திணிச்சிட்டான். எல்லாரும் ஒரே நாளில் திருமணம் வச்சுக்கிட்டு போக்குவரத்து சிரமமாக இருக்குது, காய்கறி விலை கூடுது, மண்டபம் கிடைக்கல, என்ன ஆயிடும் ராகுகாலத்தில் கல்யாணம் பண்ணான்னு பண்ணி தான் பாருங்களேன். அந்த துணிச்சலை தான், அதாவது வேறு எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் செய்தது. மற்ற கட்சிகள் எல்லாம் வீட்டிற்கு வெளியே அரசியல் நடத்தின, அரசியலை வீட்டிற்குள்ளிருந்து தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை. திருமணம் பண்ணுங்களேன். அந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று, நான் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையை இழந்த பெண்கள் மிகுதி. ஆனால் செவ்வாய் தோஷம்னா என்னன்னு கேட்டு பாருங்க, நமக்கு தான் தெரியும். செவ்வாய் தோஷம்னா என்னன்னா, ஏங்க ஏதோ சொல்றான், அதில் கல்யாணம் பண்ண என்ன சொல்லி வச்சுட்டான்னா புத்திசாலித்தனமா, செவ்வாய் தோஷத்தில், அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசி லக்கணத்திலிருந்து இத்தனாவது இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்தில் திருமணம் செய்தால் அது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்ட்டான். எவ்வளவு கவனமாக சொல்லிட்டான் பாருங்க. யாராவது தன் பையனை கொடுப்பாங்களா? மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்னா. நான் என்ன சொன்னேன், முதல்ல பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில எவ்வளவு தொலைவு இருக்கிறதுன்னு பாருங்க. அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் 14 கோடியிலிருந்து 22 கோடி அளவு தொலைவு இருக்கிறது. என்னன்னா, பக்கத்தில் இருந்தால் 14 கோடி, செவ்வாய் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா 22.5 கோடி தொலைவில் இருக்கு. ஒன்றை நினைத்து பாருங்கள், 14 கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரகம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு, இந்த பொண்ணோட மாமியாரை வேற கண்டுபிடிச்சு அதற்கு கெடுதல் பண்ணிடும்னு சொன்னால் இதை நாம் நம்பலாமா? இந்த ஒரு கேள்விதான். இந்த நம்பிக்கைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் அதுவே திராவிடத்தின் வெற்றி, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பயல்கள்லாம் மந்திரம் சொன்னால் பறக்கிற வேலையெல்லாம் போன ஜென்மத்து புண்ணியங்கிறது. கடைசியாக போன ஜென்மம் அவனுக்கு இன்னும் 20ஆம் தேதி வரைக்கும் மிச்சம் இருக்கு. எனவே இந்த மோசடிக்காரர்களை வீழ்த்துவதற்கு, வாழ்க்கையை அறிவியல் பாதையில் கொண்டு செல்வதற்கு திராவிடம் வேண்டும். இந்த திராவிடம் என்பது வெறும் அறிவியல் பகுத்தறிவு சார்ந்தது அல்ல, பொருளாதார வளர்ச்சியும் சார்ந்தது என்பதனாலே தான் இந்த பங்கு சந்தையில் எப்படி மோசடிகள் நடந்திருக்கின்றன என்பதை மிகுந்த விவரங்களோடு, அதில் ஹர்ஷத் மேத்தா மட்டுமல்ல, அதானியில் ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை, அது ஏன் நடைபெறவில்லை, அந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு இவர்களை, அதானியை பற்றி விசாரிப்பதற்கு செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா என்பது செபி. அந்த செபியின் தலைவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த செபிக்கு தலைவர் யாருன்னா பூச்சின்னு ஒருத்தர், தவல் பூச்சு, அவருடைய மனைவி இன்னொரு பூச்சு. இந்த 2 பூச்சும் சேர்ந்து அதானிகிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யாரை வச்சு விசாரிக்க சொல்கிறானோ அவனே அவங்களோட இருக்கிறான் என்பதையும் கண்டறிந்திருக்கிற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் மிக எளிமையாக புரியாதவர்களும் புரிந்து கொள்ளும்படி அந்த நூலை தந்திருக்கிற சொக்கலிங்கம் அவர்களுக்கும், திராவிடம் வெல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தில் திராவிடம் வென்றது என்று எழுதியிருக்கிற வைரமுத்து அவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.